நிறைய பேர் ட்ரையல் தான் பண்றாங்க. எனக்கு ஏன் ட்ரையல் பார்த்து வாட் யூஸ்? ஏன்னா அவன் கேரக்டர் தானே. அவன் இவன் கார் வச்சிருக்கான் வாவ், இவன் வந்து பைக் வச்சிருக்கான் வாவ், இவன் பிஎம்டபிள்யூ வச்சிருக்கான் வாவ் அப்படின்றான், இவன் எஸ்ஆர்எம் படிக்கிறான் வாவ் அப்படின்னு. அந்த சிச்சுவேஷன்ஷிப்பே எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் அந்த சிச்சுவேஷன்ஷிப் என்ன? அது சிச்சுவேஷன்ஷிப்பே இல்லை. ஸோ பேசிக்கலி என்னன்னா, ஒரு லைக்கோஸும் அந்த மாதிரி கண்டென்ட் நிறைய பேர் பண்றாங்க. இப்போ அந்த மாதிரி மேபி இது கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி விஷயம் கூட ட்ரை பண்றாங்க. பட் இது பார்த்தா இது பேசிக்கலி சென்சிட்டிவ் தான். பிகாஸ் அவங்க ஸ்கிரிப்டடாக பண்ணினாங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு பண்றதுக்கு. பட் இது பார்த்தா எனக்கு ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி இந்த இஷ்யூ வந்து பார்த்தாலே சென்சிட்டிவ் தான். பட் இவங்க ஒருத்தரோட கேரக்டரை தப்பா வந்து அனலைஸ் பண்ணி சொல்லணும்னா அதை நார்மலாக பேட்டி எடுத்து சொல்லலாம், நார்மலாக வீடியோ எடுத்து அவங்களோட சீரியஸாக அதை எடுத்துகிட்டு போகணுன்னா அது. இப்போ அந்த அங்கிள் வந்து நிஜமாலே அந்த மாதிரி பண்ணியிருந்தா ஸ்பாட்லேயே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கலாம். இப்படி ஏன் பண்ணுறீங்க, என்கிட்ட வீடியோ இருக்குது, நான் உங்களை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். செக்ஷன் நிறைய இருக்குது, போக்சோ இருக்குது, 35 326 செக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, அதில் கொடுத்துலாம். பட் வீடியோ எடுத்து போகிறது நான்சென்ஸாக இருக்குது, ஸ்டூபிடிட்டியாக இருக்குது. வாட் எவர் யங்ஸ்டர்ஸ் வந்து மென்ஸ் உமன்ஸ் எல்லாருமே வீடியோ போஸ்ட் பண்ணாலும் பொண்ணுங்களோட வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 18+ நிறைய கண்டென்ட் போடுறாங்க. பிகாஸ் அது வந்து என்னன்னா பேசிக்கலி எத்திக்கலி லாஜிக்கலி கேர்ள்ஸ்க்கு லைக்ஸ் நிறைய வரும். அது வந்து அவங்க என்ன வேணா பண்ணட்டும், ட்ரெஸ்ஸிங்ல இருக்கட்டும், மேக்கப்ல இருக்கட்டும், நார்மல் சாங் எடிட்டிங்கா இருக்கட்டும், சும்மா டிரான்ஸ்லேட் அப்படி பண்ணா கூட லைக் வருது. ஏன்னா பிகாஸ் மோஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் டீனேஜர்ஸும் சரி எல்லாருமே ஃபோனில் தான் அடிக்டட். ஸோ இப்போ வந்து எப்படின்னா டிஜிட்டல் வைஸில் எல்லாருமே கண்ணிலே பார்க்கறதுனால டிஜிட்டல் தான். நார்மலாக 1-on-1லாம் கிடையவே கிடையாது. ஸோ அதெல்லாம் அப்படியே அது நார்மலாகவே இப்போ வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. கேர்ள்ஸ் தான் கேர்ள்ஸ் இல்ல, அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அவங்க எடுத்துக்கிறாங்க இல்லையா? அது அந்த மாதிரி இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது கிடையவே கிடையாது. எப்படின்னா ஃபோனை வச்சுட்டு நேச்சரோடு ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நல்லதுன்னு சொல்லுவேன். பட் ஏன்னா அச்சீவ்மெண்ட்டு கேர்ள்ஸ் இப்படிலாம் பண்ணணும்னு எனக்கு நார்மலாகவே எப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது. லைக் கேர்ள்ஸ்க்கு நிறைய பண்ணலாம். லைக் நிறைய எப்படி சொல்கிறது, சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், சோஷியலாக நிறையா லைக் எப்படி சொல்கிறது இப்போ இன்ட்ராக்ட் பண்ணலாம், அதெல்லாம் கூட ரீல்ஸாக போடலாம். பட் ட்ரெஸ் மாற்றுறது, ட்ரெஸ் டிரான்சிஷன் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு எல்லாரும் பண்ணுறது. டிஃப்ரெண்ட்டாக யாருமே ட்ரை பண்ண மாட்டேன். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு. இந்த ஜென்ரேஷனில் இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. மோஸ்ட்லி ஒரு 1 or 2 months பேசுறாங்க, பழகுறாங்க, மறுபடியும் பிரேக்கப்னு சொல்லிடுறாங்க. இப்போ நிறைய வார்த்தைகள் இருக்கு, சிச்சுவேஷன்ஷிப், வாட்டர் எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு சொல்றாங்க. ஸோ வாட் யூ திங்க்? அந்த சிச்சுவேஷன்ஷிப்பே எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் அந்த சிச்சுவேஷன்ஷிப் என்ன? அது சிச்சுவேஷன்ஷிப்பே இல்லை. பேசிக்கலி எப்படின்னா நார்மலாக பழைய காலத்தில் இருக்கிறது தான் மாஸ். அந்த மாதிரி எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் லவ்வே. ஆனால் இப்போலாம் கல்யாணத்துக்கு முன்னே நிறைய பேர் ட்ரையல் பேக் நிறைய இருக்கும், நிறைய ட்ரையல் பேக்ஸ் இருக்கும். அந்த ட்ரையல் பேக்லாம் எதுக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா என்னோட கூட ஃப்ரெண்ட்ஸே எப்படின்னா நிறைய பேர் ட்ரையல் தான் பண்ணுறாங்க. எனக்கு ஏன் ட்ரையல் பார்த்து வாட் யூஸ்? ஏன்னா அவன் கேரக்டர் நல்லா இல்லை, அவன் நல்லா இல்லை. இவன் வந்து இவன் எப்படின்னா இவன் கார் வச்சிருக்கான் வாவ், இவன் வந்து பைக் வச்சிருக்கான் வாவ், இவன் பிஎம்டபிள்யூ வச்சிருக்கான் வாவ் அப்படின்றான், இவன் எஸ்ஆர்எம் படிக்கிறான் வாவ் அப்படின்னு. இது நல்லா இல்லை, இது ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் என்னன்னா எண்ட் ஆஃப் த டே அந்த கேரக்டர் தான் மெயினாக. கேரக்டர் அவங்களுக்கு இல்லைன்னா யூஸே கிடையாது அந்த ரிலேஷன்ஷிப்பில். அண்ட் எப்படின்னா இப்படி இப்போ இருக்கிற ஏஜில் இருக்க எல்லாருமே மெயினாக ட்ரெஸ்ஸிங், மணி அண்ட் ஃப்ரேம் அண்ட் கார் அண்ட் சோஷியல் மீடியா, நிறைய பேர் நிறைய மியூச்சுவல்ஸ்க்கு தான் பார்க்குறாங்க ரிலேஷன்ஷிப். ஆனால் மெயின் என்னென்னா கேரக்டர் தான். ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகிறது அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி டைமில் மேபி ஒருத்தர் உண்மையாக இருந்து ஒருத்தர் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற கேரக்டரில் இருந்து பிரேக்கப்னு சொன்னால் ஹூ வில் அஃபெக்ட்? மோஸ்ட்லி இந்த பிரேக்கப் மென் சொல்கிறாங்களா இல்லை உமன் சொல்கிறாங்க? உமன் தான் நான் சொல்லுவேன். ஆனால் மென்னும் இருக்காங்க இப்போ இருக்கிறது. முன்ன லைக் எப்படி சொல்கிறது, ஒரு 20 டைம் அந்த 2000லலாம் பார்த்தீங்கன்னா மென்ஸ் கிடையாது, உமன்ஸ் தான். பட் இப்போ பார்த்தா போத் தான், ரெண்டு ஜெண்டருமே அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் தேர் இஸ் நோ யூஸ் ஆஃப் பிரேக்கிங் அப் அண்ட் நெக்ஸ்ட் மூவ் ஆன், பிரேக்கிங் அப் நெக்ஸ்ட் மூவ் ஆன், நெக்ஸ்ட் ஒருத்தவங்களை பார்த்துட்டு போகிறது. அதே மாதிரி இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணணும்னு வேற ஒருத்தவங்க கூட போகிறதும் இருக்குது.
ஓகேவா? ஒரு ரிலேஷன்ஷிப்ல இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நான் வேற ஒருத்தவங்க கூட பிடிச்சிடலாம், அப்போ அவன் என்ன வந்து மிஸ் பண்ணுறக்கூடாதுன்ற மாதிரி கூட, அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒரு, அது பேர் கூட இன்னும் வரல அதுக்கு, பட் அந்த மாதிரி இருக்கு. அது கூட அது ஒரு சீப்பான ஒரு விஷயம் தான். அது தேர்ஸ் நோ யூஸ் ஆஃப் ஹர்ட்டிங் சம் ஒன் அண்ட் பீங் ஹாப்பி. அது ஒரு கடவுளே சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணி நீ வாழணும்னா அது வாழவே வேணாம், வேற நிறைய விதம் இருக்கு அந்த மாதிரி. ஸோ பட் மோஸ்ட்லி ஹர்ட் ஆகுது போத்து தான். பட் ஹர்ட் ஆகியுமே நிறைய பேர் வந்து வேற ரிலேஷன்ஷிப் யார் சீக்கிரம் மூவ் ஆன் ஆகுறது? மூவ் ஆன் ஆகுறது வந்து கேர்ள்ஸ் தான். பட் மூவ் ஆன் ஆன ஒருத்தவங்க கேரக்டரிசம் தான். பிகாஸ் மூவ் ஆன் வந்து ஒரு ஆள் முடியும், ஒரு ஆள் முடியாது. ஒரு ஆளுக்கு வந்து அந்த லவ்வே கிடச்சிருக்காது, ஒரு ஆளுக்கு அந்த அன்பு கிடச்சிருக்காது, ஒரு ஆளுக்கு அந்த அன்பு கிடச்சிருக்கும், ஒரு ஆளுக்கு அந்த தனிமையிலேருந்து அந்த அன்பு கிடச்சி அதால் வர முடியாது, ஒரு ஆளுக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் பட் பிரேக்கப் ஆகி வேற ஒருத்தவங்க கூட போவாங்க. ஸோ மோஸ்ட்லி போத் ஆர் ஹர்ட்டட் தான். பட் ஹீலிங் இஸ் தே ஹேவ் டு மூவ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த நேச்சர். நீங்கள் வேற ஒருத்தவங்க லவ் கொடுக்குறீங்கன்னா இந்த உலகத்துக்குள்ள இருக்க எல்லா உயிரினத்துக்கும் கொடுத்தா அந்த லவ் உங்களுக்கு திரும்பி வரும். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.